வணக்கம் மக்களே. இந்த கதை ஒரு அப்பாவின் மறைக்கப்பட்ட கனவின் கதை. இந்த வீடு போலவே அப்பாவும் அமைதியானவர். தன் கனவுகளை சொல்லாமல் குடும்பத்துக்காக வாழ்பவர். ரவி, சீக்கிரம் சாப்பிடு, லேட் ஆகுது பாரு. ஸ்கூலுக்கு வேகமா போகணும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன்பா. அப்பா, என் ப்ராஜெக்ட்டுக்கு புதிய மொபைல்லாம் பண்ணணும். அப்பா, டான்ஸ் கிளாஸ் ஃபீஸ் மறந்துடாதீங்க. சரி கண்ணா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். எங்க பசங்களுக்கு இதுல லஞ்ச் கட்டியிருக்கன்னு பார்த்து பத்திரம் சிந்தாம பஸ்ல எடுத்துன்னு போங்க. அப்புறம் பசங்கள ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட சொல்லி விட்டுட்டு வாங்க. சரிம்மா. இதுதான் அவனுடைய தினசரி வேலை. குடும்பத்தின் தேவைகளுக்காக கனவுகளை மறைத்து ஒவ்வொரு நாளும் கடமை போல் தொடர்ந்த வேலை. ஆனால் இதன் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட கனவு நாற்காலியில் ஒளிர்ந்து காத்திருந்தது. இன்னொரு நாள் நான் என் ஓவியத்துக்காக நேரம் கொடுக்கலாம். ஆனா இன்று வேலைக்கே போகணும். அப்பாவின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் குடும்பம் மற்றும் பொறுப்புகளுக்காக ஒத்தி போடப்பட்ட கனவுகளால் நிரம்பியுள்ளது. குமார், இந்த ரிப்போர்ட் 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். ஓவர் டைம் பண்ணிட்டு போங்க. சார், வீட்டுல சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டேன். பசங்களாம் காத்துன்னு இருப்பாங்க. சரி, பரவாயில்ல சார், பண்ணிட்டு போறேன். சரி, போய் வேலையை முடிச்சிட்டு போங்க குமார். ஒரே நிமிஷம் கூட சுமை குறையல. ஆனா காத்திருப்பதே வழி. சரி, டைப்பிங் வேகமா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், சர்வைவ் பண்ணணும். இன்னும் ஒரு நாள் ஆஃபீஸ் லைஃப். அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போகவே லேட் ஆகிடுச்சு. வேலையில இருக்கிற ப்ரெஷர்ற ஒரு பொழுதும் வீட்டுல காட்ட மாட்டாரு இந்த அப்பா. ஏன் இவ்வளவு லேட்? அப்பா, முகமே ரொம்ப சோர்வா இருக்கு. ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகமா. சரி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? அப்பா, நாளைக்கு ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். நான் டாக்டராக ட்ரெஸ் போடணும். ஒயிட் கோட், ஸ்டெதாஸ்கோப் எல்லாம் வேணும். அப்பா, எனக்கு கிரிக்கெட் கிட் வேணும். எல்லாரும் கொண்டு வர்றாங்க. கண்டிப்பா நாளைக்கு அப்பா வாங்கி தரேன். இப்போ அப்பாக்கு டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பா அவர் வரைந்த ஓவியங்களோட சேர்த்து அவரோட மனசுக்குள்ள இருந்த ஆசைகளையும் ஒரு காகிதத்துல எழுதி வச்சிருந்தாரு. அதுல ஒரு நாள் தன்னோட கஷ்டத்துக்காக இல்ல, குடும்பத்துக்காக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு இருந்த ஒரு சின்ன ஆசையும் இருந்தது. அந்த ஓவியங்களையும் அந்த ஆசை நிறைந்த குறிப்பையும் யாருக்கும் தெரியாம அவர் ரூம்ல இருந்த கபினட்குள்ள மூடி வச்சிருந்தார். ஆனா அந்த நாள் குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக அந்த ரூமுக்குள்ள போய் அந்த கபோர்ட திறந்து பார்த்துட்டாங்க. இதெல்லாம நம்ம அப்பா வரைஞ்சதா? எவ்வளோ அழகா இருக்க. அப்பா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இவ்வளோ திறமையான அப்பா. பாரு ரவி. ஆமா குழந்தைகளே, அப்பா தன்னோட ஆசைக்காக இல்ல, இந்த குடும்பத்துக்காகத்தான் அவரோட கனவுகளை எல்லாம் மறந்துட்டு உழைக்கிறார். ஒரு நாள் ஓவியங்கள் வரைந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா உங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு அந்த கனவுகளை ஒதுக்கி வைச்சார். மேலும் அப்பாவுக்கு ஒரு வண்டி ரொம்பவே தேவை. வண்டி இல்லாம தினமும் வேலைக்கு போய் வர்றதுல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைத்த பணம் கொஞ்சம் இருக்கு. அந்த பணத்தோட சேர்த்து நான் முயற்சி பண்ணி அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி தரணும். அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னா நாங்க கூட உங்களோட சேர்ந்து உழைக்கணும் அம்மா. எங்களுக்கு என்ன முடியும் அதையெல்லாம் செய்வோம். சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா சிரிச்சா போதும். உங்க இந்த மனசுதான் அப்பாவுக்கு கிடைக்கிற பெரிய பரிசு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா எதுவும் கஷ்டமில்லை குழந்தைகளே. கார்த்திக் சொல்கிறான். நித்யா, இந்த முறை அப்பாவுக்காக நாம ஏதாவது செய்யணும். நித்யா அவனை பார்த்து உறுதியுடன் சொல்கிறாள். ஆமா அண்ணா, அப்பா கனவு திரும்ப வரணும். நம்மால் புரியுது, அப்பா நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். இப்போ அவர் மறந்த கனவுகளை நம்ம வாழ செய்யணும். கார்த்திக் உறுதியாக அதன் தொடர்கிறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படியாவது அப்பாவுக்கு நம்பிக்கை திரும்ப வரணும். நித்யா மெதுவாகச் சொல்லுகிறாள். அப்பா தெரியாம இருக்கட்டும். ஆனா ஒரு நாள் அவர் கனவு நம்ம கையால திரும்ப வரும். சின்ன மனசுகளின் இந்த முடிவு ஒரு அப்பாவின் வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் படி. சின்ன கைகளில் பெரிய அன்பு உருவானது. ஒவ்வொரு நாணயமும் ஒரு கனவு மீண்டும் பிறப்பிக்கப்படும் அப்பாவுக்கான அன்பு. அவர்கள் பேசினார்கள். அப்பா மீண்டும் ஓவியமா வரணும்.
நாம் அவருக்கு உதவி பண்ணலாம் என்று முழு மனதையும் கொடுத்து அவர்கள் பேனர் ஐ உருவாக்கினார்கள். ஒரு அன்பான சின்ன முயற்சி ஒரு பெரிய சர்ப்ரைசஸா உருவாகியது. அப்பா வீட்டுக்கு வந்தபோது அவர் சோர்வோடு கதவைத் திறந்தார். வீடு இப்படி டெக்கரேட் பண்ணிருக்கே என்று அவர் குழப்பத்தில் கேட்டார். அந்த நிமிடம் அப்பாவுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியவில்லை. சுற்றிலும் நிறைந்த ஒளி, நிறங்கள், குழந்தைகளின் சின்ன முயற்சிகள். அவர் மனதில் கேள்விகள் எழுந்தன. கார்த்திக் உற்சாகமாக அவராய் நோக்கி சொல்லினான். அப்பா, நீங்க ஓவியர். அது உங்க கனவு. நித்யா குரல் புன்னகையுடன் அப்பாவை ஊக்குவித்தாள். இந்த வீக்கெண்டிலிருந்து நீங்க ஆர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அப்பா, அந்தச் சிறிய கைகள் அவருடைய கனவுகளை நினைத்தது உணர்ந்தபோது அவர் மனசுக்குள் பொங்கிய அன்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்க கனவு எங்களுக்கும் முக்கியம்தான், அம்மா கூறினாள். அவரின் குரலில் அன்பும் வலிமையும் தெரிகிறது. அந்த நிமிடம் ஒரு மறைந்த கனவு மீண்டும் உயிரோடு எழுந்தது. சின்ன கைகளின் அன்பு, ஒரு குடும்பத்தின் ஒற்றுமை, ஒரு அப்பாவின் மனசில் மறக்கப்பட்ட சந்தோஷத்தை திரும்பத் தந்தது. ஏங்க, உங்களுக்கே இன்னொரு பரிசு இருக்கு. வாசலில் காத்திருக்கும், போய் பாருங்க. இந்த வண்டி எனக்காமா? ஆமாங்க, உங்களுக்கு தான். ஆபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் விட மிக கஷ்டப்படுறீங்களே, அதுக்குத்தான் நான் சேர்த்து வச்ச பணத்துல வாங்கினேன். இனிமேல் கஷ்டமில்லாமல் போங்க. என்னால நம்பவே முடியலமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆகுது. சந்தோஷமா இருந்து ரொம்ப நன்றிமா. புதிய வண்டியை பார்த்ததும் அப்பா மனதில் ஒரு பெரும் சந்தோஷம் கொண்டு ஆனந்தமாக ஆட்டம் போட்டார். வாழ்க்கையின் சுமைகள் எல்லாம் மறைந்து போனது போல் உணர்ந்தார். அப்பா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்டிஸ்ட் தொழிலை சொந்தமா தொடங்கினர். சின்ன தொழிலாக இருந்தாலும் யாரிடமும் கை கட்டி வேலை பார்க்கவில்லை. அவரின் குடும்பத்தின் அன்பால் ஆரம்பித்தார். அப்பா எப்போதும் வலுவானவராக தெரிந்தாலும் அவருக்கும் தனக்கு சொந்தமான கனவுகள் இருந்தன. இன்று அந்த கனவு குடும்பத்தின் அன்பால் மீண்டும் உயிர் பெற்றது. இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் ஆதரவு எங்களை இன்னும் வளரச் செய்யும். நன்றி, வணக்கம்.